விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதும் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பா. அல்லேலூயா. விவாகம் ஒரு பெரிய கனமுள்ளதாக இருக்குது. அந்த கனமுள்ள விவாகத்தை நான் மிகவும் புரிந்து கொள்ளணும். ஒரு பையனோ ஒரு பெண்ணோ கவனித்து கேட்கணும். கர்த்தர் தான் பேசணும். அல்லேலூயா. ஒரு பையனோ ஒரு பெண்ணோ அவங்க பார்த்து அவங்க பேசி நேசித்து ஒரு புருஷனோடு வாழலாம் என்று சொல்லி ஒரு பெண் ஒப்பந்தம் படுத்துகிறாள். ஒரு பையனும் அந்த பெண்ணோடு வாழலாம் என்று சொல்லி ஒப்பந்தம் பண்ணுவாங்க. ஒப்பந்தம் பண்ணி மனதுக்கு பிடித்த பின்பு ஒருவருடைய மனதுக்கு ரொம்ப பிடித்த பின்பு அந்த கல்யாணம் இடையில ஒரு என்கேஜ்மெண்ட் வைப்பாங்க. சில அதில் பிரிஞ்சு போகலாம். அந்த என்கேஜ்லையும் பூர்ணப்படுத்தி விட்டு அடுத்து கல்யாண டேட்டை குறிப்பாங்க. அந்த கல்யாண டேட்டு இல்லை கல்யாணம் பண்ணுவாங்க. அடுத்து குடும்ப வாழ்க்கை அவங்க தொடங்குவாங்க. அல்லேலூயா. அது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கை தொடங்குவாங்க. அப்போ திருமணம் என்பது நீங்கள் சபை கொஞ்சம் கூட புரிந்தால் நல்லா இருக்கும். அப்போ நமக்குள் இருக்கின்ற ஒரு விகாரங்கள், நமக்குள் இருக்கின்ற மஞ்சம், அதை பெண்களுக்குள் இருந்தாலும் சரி ஆண்களுக்குள்ளும் இருந்தாலும் சரி, அவன் ஒரே மனைவியோடையும் ஒரே புருஷனோடு வாழ்ந்து அவர்கள் இன்பத்திலே முடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ். ஆமே. அவர்கள் ஒரே மனைவியோடு வாழ வேண்டும், ஒரே புருஷனோடு வாழ்ந்து தங்களுடைய நாட்களை வாலிபத்தில் ஒரு 50 வயசு வரத்தான் நமக்கு ஒரு யௌவன ஏஜ் இருக்கும். அது கூட இருக்காது. அந்த நாட்களில் துடிப்பு இருக்கும். அந்த நாட்களில் தவறு செய்ய தோன்றும். அந்த நாட்களை நீங்கள் அடக்கி ஆளுவதற்கு தான் ஒரு மனைவியை தருகிறார். எல்லா சுகத்திலும் எல்லா துக்கத்திலும் சந்தோஷத்திலும் எல்லாத்திலும் அவள் உனக்கு பங்கா இருப்பாள். அதை போல தான் புருஷனானவன் தன்னுடைய வேலைக்கு போக வேண்டும், தன்னுடைய வேலையை செய்து முடித்து வீட்டில் வர வேண்டும். வாலிபத்தில் உன் மனைவியை நேசிக்க வேண்டும், உன் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். நம்முடைய மஞ்சம் தீண்டுபடாதபடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. திட்டுப்படாதபடி காத்துக்கொள்ள காரியம். இதுக்கு மேலாக ஒரு வழி கிடையாது. ஒரு மணவாட்டியை, ஒரு சகோதரியை உங்களுக்கு தருவதும் ஒரு சகோதரனை உங்களுக்கு தருவதும் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லித்தான் கத்த தருகிறார். அல்லேலூயா. பிரைஸ். ஆனபடி தேவ சபை நிறைய பிள்ளைகள் அறியாமல் ஓடி போவதுண்டு, ஓடி வருகிறதுண்டு. இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். சபை டீப்பாக போக வேணும். சில இடத்துல பிள்ளைகள் ஓடுறதுன்னு சொன்னால் வீட்டில் பிரச்சனை கண்டு, வீட்டில் சில பிள்ளைகள் வீட்டில் பயங்கர சஞ்சலமாக இருக்கும். தகப்பன் தாய் சரி இருக்காது. அது அனுபவித்து போகிறது உண்டு. இஷ்டப்பட்ட ஒரு பையனோட போகிறது உண்டு. சிலவங்க சில பிள்ளைகள் அப்படி இல்லை, துணிகரமாய் போகிறது உண்டு. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? மாற்றிக்கொண்டு மிக கவனமாய் சபை போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நானும் பொறுமையோடு புரிகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியாம் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 21 பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஆதியாம் அதில் ஒரு ஆதாமை ஏவாளையும் சேர்க்கிறத பார்க்க முடியும். ஒரு ஆதாமிலிருந்து அவனை நல்ல நித்திரை கொடுத்து, அவனுக்கு நல்ல நித்திரை கொடுத்து, அதுதான் ஃபஸ்ட்டு குளோஃபார்ம். அவனை மயக்கி அவன் வலி இல்லாமல் அவனிலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து தன்னுடைய மனவாட்டியான ஏவாளுக்கு வைக்கிறதை பார்க்க முடியும். அவர் 2 பேரும் ஆப்ரேஷன் பண்ணப்படுது. ஏவாள் ஆப்ரேஷன் பண்ணப்படுகிறாள், ஆதாம் ஆப்ரேஷன் பண்ணப்படுகிறான். அப்போ ஆப்ரேஷன் பண்ணப்படுகிறான். ஆதாமில் எலும்பை எடுத்து ஏவாளுக்கு பிக்ஸ் பண்ணி மனுஷின்னு சொல்லி ஆக்கிவிட்டான். அல்லேலூயா. அதுக்கு பின்பு சொல்லப்படுகிறது, இவர்கள் என்னை தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து இவர்கள் இணைந்து ஒன்றாயிருப்பார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. பைசலா. அவ தாயின் தகப்பனை விட்டு பிரிகிறதல்ல, அந்த தனக்கு ஒரு மணவாட்டி வருவதற்கு முன்னும் மணவாளன் வருவதற்கு முன்னும் தாயோடும் குடும்பத்தோடும் இணைந்து வாழுகிற நாம் அவர்களோடு இணைந்து வாழ்ந்தால் மணவாட்டியை சந்தோஷப்படுத்த முடியாது, மணவாட்டியை மகிழ்ச்சிப்படுத்த முடியாது. இது எதை குறிக்கன்னு சொன்னால்,
ஆண்டவராய் இயேசுவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், உலகத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக்கினா அந்த மணவாளனை உங்களை மகிழ்ச்சியாக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ மணவாளனாய் இயேசுவை நீங்கள் மகிழ்ச்சி ஆக்கணும்னு சொன்னால், நீங்கள் சில இடத்துல குடும்பமாக இருக்கலாம், கோத்திரமாக இருக்கலாம், பாசபந்தம் இருக்கலாம், கொஞ்சம் மாறினாதான் மணவாளனை நேசிக்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமே. அப்போ சிலர் மணவாளனை சரியா ஆண்டவராக இயேசுவை நீங்கள் சிலர் நேசிப்பதில்லை. ஏன்னு சொன்னால், ஒரு சண்டே வந்தீங்கன்னு சொன்னால் மாம்ச பலம் கூடும். ஏதோ நீங்கள் ஆராதனை விட்டு மாறுறீங்கன்னு சொன்னால் ஆவியின் பலம் கண்டிப்பாக குறையும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் ஆராதனைகள் சரியாய் புரியாமல் இருந்தால் உங்கள் மாம்ச பலம் கூடி உங்களுடைய ஆவியை முறித்து போடும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆராதனைகள் ஜபங்களிலே கலந்து கொண்டு தனித்து போராடி உங்கள் மாம்ச பலத்தை உடைக்கணும். ஆவியின் பலத்தை கூட்டி மாம்ச பலத்தை நீங்கள் உடைக்க உங்களுக்குள்ள பரிசுத்தம் உண்டாகும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகும், எல்லா நன்மைகளும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லும். அல்லேலூயா. ஆமே. அப்போ தேவனுடைய நோக்கம், அப்போ மணவாட்டியை ஆயத்தப்படுத்த உண்டாக்கி இருக்கிறா. மணவாட்டியை ஆதாமுடைய எலும்பை கொண்டு பொருத்தி இருக்கிறா. அவளை மனுஷி என்று அழைத்து அவர்களை தோட்டத்தில் பயன்படுத்த விடுகிறா. அல்லேலூயா. தோட்டத்தில் பயன்படுத்தன்னு சொன்னால் உடனே பிள்ளை பேருக்கல்ல, இச்சைக்காக அல்ல, அவங்க சந்தோஷமாக இருப்பதற்காக தோட்டத்தில் விடுறா. இச்சையில் உண்டாக்குனெல்லாம் பிசாசாக்கம், ஆண்டவர் அல்ல. தோட்டத்தில் விஷாலமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை தனக்குள் ஆக்கி அவர்களுடைய இந்த ஆண்டுடைய மகிமையை இழக்க வச்சு அவர்களை கரபட வச்சதெல்லாம் பிசாசு. ஆமே. ஆனபடிதான் சகல மனுஷனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அல்லேலூயா. அதுவரை பிள்ளை பேரெல்லாம் இருந்தது, அழகாய் வாழ்ந்தாங்க, அழகாய் ஜீவித்தாங்க, அழகாய் உலாவினாங்க. இயேசு அவர்களை அணைத்து கொண்டார். எப்போது அந்த கனி விருஷம் அவர்கள் புசித்தார்களோ அவர்களுக்குள்ளே இச்சை உண்டாச்சு. ஆமே. அப்ப சாத்தானுடைய திட்டத்தை பூமியிலே செய்வதற்கு ஆதாம் விழுந்து கொடுத்தான். சாத்தானுடைய திட்டத்தை செய்து முடிப்பது ஏவாள் விழுந்து விட்டதினாலே, இச்சையினாலே கர்ப்பம் தரித்துதான் அங்கே காயன் பிறக்கிறான். சரித்திர பழைய புஸ்தகத்திலே பார்க்கும்போது சொல்லப்படுது, அவன் ஒரு வீட்டை கட்டினான் என்றும் அந்த வீடு கருங்கல்ல மண்ணுமா எடுத்து கட்டி வைத்து தாமதித்தான் என்றும், ஒரு நாள் அந்த வீடு இடிந்து அவன் தலையில் விழுந்து செத்து போனான் என்றக்க எழுதியிருக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. அல்லேலூயா. ஆபேலுடைய இரத்த பழி அது தீர்ந்தனக்க சொல்றாங்க. ஏன்னா மனுஷன் தான் கொல்லக்கூடாது, மனுஷன் அவனை கொலை செய்யக்கூடாது, இயற்கையினால அவன் அழிந்தான் என்று சொல்லி சரித்திரத்தில் எழுதி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. அதனால் என்னட்ட சண்டை பிடிக்கவும் கூடாது, நான் சும்மா சொல்கிறேன்னு கூடாது, நீங்கள் பார்க்க நம்பவும் வேண்டாம். அல்லேலூயா. பிரைஸெல்லாம் கொஞ்சம் அறிந்திருக்க வேண்டும் அல்ல, அதுக்காக நம்ம சொல்கிறோம். அல்லேலூயா. ஆனபடி அப்போ திருமணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், விவாகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நேசிக்கலாம். அல்லேலூயா. எப்படி நேசிக்கலாம்னா, கானான் ஒரு கல்யாணத்தில் திருமணத்தில் இயேசுவும் சீஷர்களுமாக போகிறாங்க. அல்லேலூயா. ஆமே. கல்யாணத்தை அவர் அங்கீகரிக்கிறார். எப்படி அங்கீகரிக்கிறான்? மனுஷன் தப்பு பண்ணிட்டான், தப்புனால பிள்ளைகள் பிறந்துட்டு பிள்ளைகள் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நேம பிரமாணத்திலையும் அது சீர்திருத்த கொண்டு வர முடியல, மனசாட்சி பிரமாணத்தையும் சீர்திருத்தி கொண்டு வர முடியல. அப்ப ஆண்டவராய் இயேசு பூமியில பிறந்து அவர் மனுஷனாய் பிறந்து வளர்ந்து மரித்து உயிர்த்தெழும்பின பின்பு ஒரு ஒழுக்கத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆமே. அதற்கு முன்பாக ஏதோ மனிதன் நடத்தினான் என்று விரும்பணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு மரித்து உயிர்த்தெழும்பினால எப்படி ஒரு ஒழுக்கத்தை கொண்டு, ஏன்னு சொன்னா ஒழுக்கம் இல்லாம நம்மள நிக்க முடியாது. உன் வீடு ஒரே புருஷனாலும் ஒரே மனைவியாலும் உங்களுக்கு நடக்கின்ற பிள்ளைகளாலும் உங்க வீடு கட்டப்பட வேண்டும். நம்ம வீட்டில் ஒழுக்கம் தெற்றிச்சுன்னு சொன்னா பரலோகத்துக்கு போகவே முடியாதுங்க. ஆமே. ஹல்லேலூயா சொல்லுறீங்களா? ஹல்லேலூயா. ஆமே. நாம் எல்லாரும் பாவிகளாக்கும், நாம் எல்லாம் பாவி. பவுல் சொல்ல, நான் பிரதான பாவி என்ன, எல்லாரும் பாவிகள் தான். அப்ப இயேசுவை அறிந்த பின்புதான் நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அதற்கு வர பார்த்தீங்கன்னா சாலோமோன் 1000 திருமணம் பண்ணி இருக்கிறாரு. 1000 கல்யாணம். தாவீது குறைந்த ஆட்கள் அல்ல, சவுல் இன்னும் நிறைய ராஜாக்கள் எல்லாம் தவறாதான் பண்ணாங்க. எருசலேமில் உள்ளவங்க தான். அல்லேலூயா. ஆமே. ஹரிப்பா ராஜா 5-6 திருமணம் பண்ணி இருக்காரு. இப்படி நிறைய திருமணம் பண்ணி இருக்காங்க. இன்றைக்கும் சவுதியில் அது ஒரு ஒழுங்குமுறை ஆகவில்லை. நேம பிரமாணத்தில் மோசை எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி இன்றைக்கு அவங்க பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க.
ஆனா திட்டமா ஆண்டவர் அதை வெறுக்கிறார். அல்லேலூயா. திட்டமாய் ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதை வேத வசனத்தில் நீங்க பார்த்து புரிந்து கொள்ள முடியும். அப்ப கானான் ஒரு கல்யாணத்துல பெரிய ஒரு குறை வருகிறது. அங்க இயேசு இருந்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்து கல்யாணத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப திருமணத்தை இயேசு அங்கீகரித்து விட்டார். அல்லேலூயா. அப்படி அங்கீகரித்தாலும் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வசனத்தை சொல்ல பாருங்க. மத்தேயு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா 19ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வரை உள்ள சில வசனங்களை நீ பார்க்கும்போது பரிசேயர் திருமணத்தை குறித்து பேச வந்திருக்காங்க. அப்ப பரிசேயர் திருமணத்தை குறித்து பேச வரும்போது பரிசேயர் இயேசுவை சோதித்து பார்க்கிறாங்க. இயேசுவை பரிசேயர்கள் சோதித்து பார்க்கும்போது மோசே தள்ளுச்சீட்டை கொடுத்தாரே என்று சொல்லி சில காரியங்களை அங்கே அவர்கள் பேசுறதை பார்க்க முடியும். நான் கொஞ்சம் பேசி சும்மா விடுறேன். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப மோசே திருமணம் பெண்களை விலக்கி வைக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறார், அப்படி மோசே செய்யல, உங்களை அறியாமையினால் அது சம்பவித்து விட்டது. அல்லேலூயா. உங்க அறியாமையினாலும் உங்க சண்டையினாலும் கொஞ்ச நாள் மனைவியோட வாழ்றீங்க, வேண்டான்னு சொல்றீங்க, அது உன் வீட்டில் பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லி அது மோசே தள்ளுச்சீட்டை தந்ததாக்கும். கவனம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென். இது ஆவிக்குரிய செய்தி அல்ல, குடும்பத்துக்குள்ள செய்தி. இதில் ஆவிக்குரிய செய்தி கர்த்தர் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ அங்கே வந்து குழப்பம் உண்டாகிறது. இயேசு சொல்லுகிறான், அந்த சீட்டை தள்ளு சீட்டை தந்தது மோசே அல்ல, உங்களுடைய பிரச்சனை முகாந்திரம் அது சரியானு சொன்னா வீட்டில் சண்டை, வீட்டில் கலக்கம், வீட்டில் அடி, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த தள்ளு சீட்டை தந்து உங்களை விட்டுருக்காங்க. இதை இன்றைக்கும் முஸ்லீம்ஸ்களுக்கு அது புரியலை, சில ஹிந்துக்களுக்கும் புரியலை. ஹிந்துக்கள் சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க, என் கடவுளுக்கு 2 பெண்டாட்டி, முருகனுக்கு 2 பெண்டாட்டி, அதனால எனக்கு 2 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு முஸ்லீம்ஸ்களுக்கு அது தெரியல, இப்படி இருக்குது, அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. அவங்க இது ஒரு பாவமாட்டி எண்ணுறது கிடையாது, ஆனபடி நிறைய திருமணம் செய்யறாங்க. அப்போ அந்த குடும்பங்கள் ஒழுக்கம் இருக்காது, அந்த குடும்பத்தில் ஒழுக்கம் இருக்காது, சீர்திருத்தம் இருக்காது, அந்த குடும்பத்தில் குழப்பம் இருக்கும், அந்த குடும்பத்தில் வருத்தங்கள் இருக்கும், கலக்கம் இருக்கும், அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கு, அந்த குடும்பத்தில் செத்த வீடா போல இருக்கு. ஒரு சகோதரி துக்கித்து கொண்டிருப்பாள், அவருடைய பிள்ளைகள் துக்கித்து கொண்டிருப்பாங்க, இன்னொரு சகோதரி துக்கித்து கொண்டிருப்பாங்க, ஒரு சகோதரி நல்ல சிரிச்சிட்டு இருப்பா. அப்ப அந்த வீடு ஃபுல்லா துக்கமாக்கும், வீடு ஃபுல்லா வேதனை. அது ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஆமென். அங்கீகரிக்கவில்லை. ஆனபடிதான் அந்த தள்ளிச்சீட்டை பொறுக்க முடியாம ஒருத்தன் கொண்டு வரான், இந்த என் பெண்டாட்டி அப்படி நிற்கிறான், ஒருத்தன் கொண்டு ஒருத்தி வாகா என் புருஷன் அடிச்சு போட்டாங்க. அப்ப மோசைக்கு நியாயம் தீர்த்து பார்த்தா அவங்களை சரி பண்ண முடியல. அடுத்தவன் சொல்லுங்க, சரி நீ விட்டு போ, பிரிச்சு விடும். இப்படித்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பாதையில நடந்தது. அது கர்த்தர் செய்ததல்ல. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப திருமணத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க மல்கியாவின் புஸ்தகத்திலே ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த பாருங்க. மல்கியா புஸ்தகத்துக்கு வாங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. மல்கியாவின் புஸ்தகத்துக்கு வாங்க. அதுல 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை படிக்கலாம். ஏனென்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளைய வயதின மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறா, உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனையா படைத்தா, ஆவி அவர்களிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தா? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவன் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கிறது நினைக்கிறேன். எல்லாம் வசனம் தான் நான் பேசுறேன், வேற எனக்கு சொந்தமா ஒரு அபிப்பிராயம் இல்லை. ஏனென்று கேட்க, கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கா. நீங்க பழைய ஏற்பாடு கல்யாணம் அல்ல, இப்ப ஒரு கல்யாணம் நடக்குன்னு சொன்னா ஒரு பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் பார்த்து பேசி முடித்த பின்பு திருச்சபையில வருகிறது. திருச்சபையில வந்து, நான் இன்ன இடத்துல ஒரு பையனை பார்த்திருக்கிறேன், இன்ன இடத்துல ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு பாஸ்டர், உங்க முன்னிலைமையில உடன்படிக்கையில கல்யாணம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஏன் எங்க முன்ன உடன்படிக்கையில கல்யாணம் பண்றீங்க?
நீங்கள் மறுநாள் தவறு பண்ணக்கூடாது, புருஷர்களா இருக்க நீங்களும் தவறு பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இது ஒரு கவர்மெண்ட் சட்டமோ ஒன்றுமல்ல. கவர்மெண்ட் சட்டம் வேற, இது கர்த்தரே உங்களை உடன்படிக்கையில இணைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களை உடன்படிக்கையில இணைத்து வைத்ததுனால தான் ஒரு பெண் வீட்டில் பிரச்சனையான பாஸ்டரை தேடி வருவாங்க, ஒரு ஆண் வீட்டில் பிரச்சனையான பாஸ்டரை தேடி வருவாங்க. அப்ப பாஸ்டர் ஆலோசனை பெண் கொடுத்தா சில பிள்ளைகள் திருந்தி அந்த ஆலோசனை நடந்து ஜெயம் எடுப்பாங்க. சில பிள்ளைகள் எங்களுக்கு விரோதமாக எழும்பிடுவாங்க. நாங்க பிரிக்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தரே பிரிக்க கூடாதுன்னு சொல்லுறாரு. அப்ப எப்படி நம்ம பிரிக்க முடியும்? புரியுதா? ஆமென். அப்ப நீங்கள் எங்க பிறந்தாலும் சரி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்று பெற்றோர்களாய் பார்த்து தீர்மானித்து ஒழுங்குபடுத்தி கர்த்தருடைய சபையிலே வைத்து சாட்சியோடு திருமணம் பண்ணுறது அது தேவனுக்கு பிரியம். ஆமென். பிரியம். அதை முறிக்க கூடாது என்றுதான் வேதம் சொல்றது. அல்லேலூயா. மாத்திரமல்ல, அதுக்கு பின்பாக பரிசுத்த பிள்ளை நீங்க பெறுறீங்க. தேவ சமூகத்தில் வச்சு கல்யாணம் ஆச்சு, தேவ தீர்மானத்தின்படி நடந்தது, வசனத்தின்படி நீங்கள் பரிசுத்தமானீங்க, அதன்படி பிறக்க போறது பரிசுத்த பிள்ளை. ஒரு பெண்மணி வயிற்றில் கர்ப்பத்தில் ஆன உடனே அந்த பிள்ளைக்காக ஜெபிப்பான். நல்ல பிள்ளை யோசேப்பை போல பிறக்க வேண்டும், ஒரு அன்னாளை போல பிறக்க வேண்டும், ஒரு ருத்துவை போல பிறக்க வேண்டும். அப்படி ஸ்ரீயானவர் என்ன செய்கிறார்? தன் கர்ப்பத்தில் வைத்து ஜெபிப்பாள். அல்லேலூயா. ஏன்? நல்ல பிள்ளை பிறக்கணும், சண்டை இருக்கக்கூடாது, குடி இருக்கக்கூடாது, ஒரு மோசமான சுபாவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். சிலவங்க வாயை வைத்து ஜெபிப்பாங்க வயத்துல, அந்த பிள்ளை கேட்குமா? அல்லேலூயா. இப்படி எல்லாம் உண்டு. அல்லேலூயா. புரியுதா? ஆமென். ஆமென். அப்போ நாம் கள்ளு குடித்து விட்டு, சிகரெட்டு வெளித்து விட்டு, கெட்ட வார்த்தை பேசிவிட்டு, அந்நிய பெண்ணையோ அந்நிய ஆணையோ தவாய் செய்து விட்டு நீங்கள் உங்களுடைய ஜென்ம வயத்திலிருந்து வருகின்ற கர்ப்பத்தின் கனி அதை போல இருக்கும், அசிங்கமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நான் முன்ன அப்படித்தான் அசிங்கமானோம். முன்ன நம்முடைய பேரண்ட்ஸுகள் எல்லாம் குடிக்கிறதுனாலும், முறுக்காம் போடுறதுனாலும், பாக்கு போடுறதுனாலும், கெட்ட வார்த்தை பேசுறதுனாலும், குடிக்கிறதுனாலும், வெறிக்கிறதுனாலும், மனைவி புருஷன் சண்டை பிடிக்கிறதுனாலும், இந்த சண்டைக்குள்ளே நாம் கர்ப்பத்தின் கனி பிறந்ததுனால நாமும் அந்த தோற்றத்தில் வந்துட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஒரு புருஷன் மனைவியானவள் திருத்தப்பட்டு சீர்திருத்தப்பட்டு நன்றாய் ஒழுங்குமுறைகளை அறிந்து அவர்கள் திருமணமான பின்பு அவர்கள் பரிசுத்தமா இருக்கிறதுனால பரிசுத்த பேச்சு, பரிசுத்த சிந்தனை, பரிசுத்த எண்ணம், பரிசுத்த பார்வை, பரிசுத்தமாய் வாழுகிறதுனால அவங்களிலிருந்து பிறக்கிற பிள்ளை கர்த்தருக்கு தேவை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் என் உலகத்தின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறா. உன் தோழியன் உன் உடன்படிக்கை என் மனைவியுமாய் அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அல்லேலூயா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னே ஒரு பையன் வாழ்ற வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ஒரு திருமணத்துக்கு முன்னே ஒரு பெண் வாழ்ற வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு பெண்ணையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிந்தனையில 2, 3 எண்ணங்கள், 5 எண்ணம், 10 எண்ணம் வச்சிருப்பாங்க. ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது, என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. அதை போலதான் ஒரு புருஷனும் பல எண்ணங்களை மனதில் வச்சிருப்பாங்க. ஆமே ஆமே. அந்த எண்ணங்களை வச்சிருப்பாங்க. இந்த எண்ணம் எங்க முறியுதுன்னு சொன்னா திருமணத்தில் முறியுது. இன்னி இவளுக்காக நீ வாழ வேண்டும் என்று சொன்னா அவன் பின்பு இன்னொரு பெண்ணை நினைக்க கூடாது. அப்படியே முறிச்சிட்டு உன் சொந்த மனைவியை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அப்படித்தான் இன்னொரு பையனையோ, அழகு இருக்கானோ, படிப்பு இருக்கான்னு சொல்லியோ, வசதி இருக்குன்னு சொல்லியோ, நான் காதலித்த ஒருவனையோ நீங்க நேசிக்க முடிய காரியம் உடன்படிக்கையில வந்ததுனால என்ன மோசமா இருந்தாலும் அவனுக்கே நீ பணிவிடைக்காரியா இருந்துட வேண்டிய, வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுல யாரும் துரோகம் பண்ணக்கூட காரியம். மத்தியஸ்தன் பார்க்கிறது இயேசு, உங்களை கவனிக்கிறது இயேசு, உங்களை உடன்படிக்கை பண்ணது இயேசு. உங்களை திருமணத்துக்கு முன்னே அலங்கோலமா இருந்த உங்களை திருமணத்துக்குள்ளே ஒருமித்து நீ பாவம் செய்யக்கூடாது என்று உருவாக்கினதெல்லாம் திருமணத்தினாலே. இங்க சில விதவைகள் உண்டு,
சரீரத்தில் பயங்கரமான நோவு உண்டாகும். அவங்களுடைய ஆசா பாசம் ஒன்றும் வெளியரங்கமாக சொல்லவும் முடியாது. அவங்க பாரங்களையும் சொல்ல முடியாது. கணவன் இல்லை, அதை பிள்ளைகள் தான் புரிந்து கொண்டு அவங்கள தேற்றணும். ஆமே, பிரைசலா. பிள்ளைகள் தான் அம்மாவுக்கு புருஷன் இல்லைன்னா தேற்றணும், அப்பாவுக்கு மனைவி இல்லைன்னா பிள்ளைகள் தேற்றணும். அந்த பிள்ளைகளோட தேற்றாவிட்டால் உங்கள் மனசு ரொம்ப குளறுபடி ஆகிடும். ஆனாலும் தேற்ற பரிசுத்த ஆவியானவர் உண்டு. ஹல்லேலூயா. உன்னை தேற்ற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு யார் அவர் சாட்சியா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறேன்னு சொன்னா எப்படி சாட்சின்னு சொன்னா, நீங்கள் திருமணத்துக்கு பின்பாக நாம் வீட்டில் எப்படி வாழுகிறோம் என்பதை பரிசுத்த ஆவியான உற்று பார்க்கலாம். அப்ப பரிசுத்த ஆவிக்கு நீங்க இடம் கொடுக்கணும். மாப்பிள்ளை மனைவி புருஷன் சண்டை இருக்கக்கூடாது, வழக்கு இருக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை இருக்கக்கூடாது, தூஷணங்கள் இருக்கக்கூடாது. பிள்ளைகளை திட்டுறதுல கூட கவனமா திட்டணும், கடிந்து கொள்ளணுமே தவிர கெட்ட வார்த்தை பேசவே காரியம் உங்க வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியான உங்க குடும்ப வாழ்க்கையை கவனிക്കുക. ஹல்லேலூயா. ஆமென். திருமணத்துக்கு முன்னே நீங்கள் ஆண்டவரை அறியாம இருக்கும்போது பிசாசு உங்களை கண்காணித்தான். இப்போது திருமணத்துக்கு பின்பாக உங்க வீட்டுக்குள்ளே ஆண்டவராக்கம் கண்காணித்துக் கொண்டிருக்கு. அதை மறந்துவிடக் கூடாது என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் புரியுதுங்க? புரியும். ஹல்லேலூயா. அவர் ஒருவனை படைத்தா, ஆவி அவர்த்தில் பரிபூர்ணமாக இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தா? தேவ சந்ததியை பெறும்படிதானே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவர் ஆதாமும் ஏவாளையும் படைத்தார். அதிலிருந்து பாவத்தினாலே மனிதகுலம் பெருகிட்டு இன்னைக்கு 800 கோடி மக்களா. அதை போல பாருங்க, 100 வருஷமா வச்சு பாருங்க எத்தனை தலைமுறைகள் இந்த பூமியில பெற்றிருக்காங்கன்னு சொல்லி. இப்ப இயேசு கிறிஸ்து வந்த பின்பு சுமாரா பாத்தீங்கன்னு சொன்னா 25 தலைமுறை பெத்தாச்சு. அப்ப எத்தனை பிள்ளைகள் மரித்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கடைசி நாட்கள்ல நியாயம் தீர்க்க கொண்டு வர போறான். ஆமென். அல்லேலூயா. நியமப்பிரமாணத்தில் நியாயம் தீர்ப்பா, மனசாட்சி பிரமாணமா நியாயம் தீர்ப்பா. இனி கிருபையின் பிரமாணத்தில் வந்திருக்க நீங்கள் கிருபையின் பிரமாணத்தின்படி நியாயம் தீர்ப்பா. புரியுதா? அல்லேலூயா. அப்ப நீங்க கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறீங்க, மிக கவனமா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுவார். அவர் ஒருவனை படைத்தா, பின்ன அவர்த்தில் ஆவி பரிபூர்ணம் இருந்ததே, ஏன் இனி படைக்க வேண்டும்? அப்ப பார்க்கிறா, சில நீதிமான்கள் இருக்கிறதுனால அவங்களை அழிக்க முடியல. சில பரிசுத்தவான்கள் அன்றைக்கும் இருந்தாங்க. யாரு? நோவா, ஏனோக், பின்னும் பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆமென். இருந்தாங்க. ஆனபடிதான் 10,000 பேர் பாவியா இருந்தாலும் ஏதோ 2-3 பரிசுத்தவான்கள் இருக்கிறதுனால அவர் பூமியை அழிக்கவில்லை. அவரிடத்தில் ஆவி இருந்தது. இன்னும் ஒரு மண்ணில் எடுத்து உருவாக்க தெரியும். உங்களை என்னை அழித்து நாசம் பண்ணி விட்டு தீ கொடுத்து விட்டுட்டு மீண்டுமாய் ஒரு சாத்தானுடைய கிரியைகள் அழித்து விட்டு மீண்டும் ஒரு ஆதாமை உருவாக்க பண்ண முடியும். புரிஞ்சுக்கிடுங்க. அது ஆவி, அவரிடத்தில் ஆவி இருக்கு. மீண்டும் ஒரு மனுஷனை உருவாக்கி ஜீவனை கொடுக்க ஆவி இருக்காது. அதான் யோவான் சொல்லுகிறான், இந்த கல்லுகள் மேல் அவர் பிள்ளைகளை உண்டாக்க வல்லவே. இத்தனை புரியுதுங்க? அவருடைய ஆவி சோர்ந்து போனதில்லை. அவருடைய ஆவி ஞானம் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி நீங்கள் மரிக்க போற உங்களை உயிர்ப்பித்து மீண்டும் ஒரு சரீரமாய், ஆவிக்குரிய சரீரமாய் எழுப்புவதற்கு அவர் திட்டம் பண்ணி கிரியை செய்து கொண்டிருக்காரோ, அதை போல வேண்டுமா நம்மை எல்லாம் அழித்து நாசம் பண்ணி விட்டு அவரது ஆவியினாலே ஒரு மனுஷனை கூட உண்டாக்க முடியும், ஒரு மனுஷியை கூட உண்டாக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. ஹல்லேலூயா. ஏன்? சில நீதிமான்கள் இருந்ததுனால. அப்ப மனுஷனுடைய பாவம், ஒன்று பண ஆசை, இன்னொன்று பொருளாசை, இன்னொன்று பெண்ணாசை, இன்னொன்று காராசை, பைக் ஆசை, போன் ஆசை. இது பயங்கர ஆசையாக்க மனுஷனுக்கு. அல்லேலூயா. இந்த எல்லா ஆசையை விட முக்கியமா இன்றைக்கு மனுஷன் இடம் கொடுக்கிறது பெண்ணுக்கும் ஆணுக்குமாக்கும். அல்லேலூயா. நீங்க நல்ல பிள்ளைகள் என்று விசுவசிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இனி நீங்க தவறு செய்யாடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மிக கவனித்து நடந்து கொள்ள வேண்டும். விவாகம் என்பது ஈஸி அல்ல. ஆமென், ஆமென், ஆமென். அப்போ இங்க சொல்லதான் அடுத்த வசனத்தை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். தேவ சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவன் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஆமென், ஆமென்.
அப்ப தேவ பக்தி உள்ள ஜனத்தை பெறணுமா? தேவ பக்தி உள்ள ஜனத்தை. சாமுவேல் காலத்தில் அன்னாளுக்கு நிறைய பிள்ளை இருந்து அவன் மாத்திரம்தான் தேவ பக்தி உள்ளவனாய் காணப்பட்டான். அப்ப கோடி மக்கள் பிறந்தாலும், எத்தனை மக்கள் பிறந்தாலும், எங்க எல்லாமே தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை கர்த்தர் சூஸ் பண்றாரோ அவர்களை கர்த்தர் அதிகமா நேசிப்பா. அல்லேலூயா. அதிகமா. இப்ப நீங்க வந்து பாவத்தில் இருந்தீங்க, அக்கிரமங்களை செய்து கொண்டு இருந்தீங்க, திருமணம் பண்ணினீங்க, சபையில வந்தீங்க, வசனத்தை கண்டுபிடிச்சீங்க, அறிஞ்சிட்டீங்க. இனி இந்த ஆவியில களங்கம் இருக்கக்கூடாது, இந்த ஆவியில குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. இந்த ஆவியில நான் குற்ற உணர்வோடு பாவம் செய்தால் இந்த ஆவியிலிருந்து மீண்டும் என்னை உருவாக்கி நரகத்துக்கு தள்ள போறான். அதன் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். புரியல? அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்போ இதுல மொத்தம் கிரியை செய்வது ஆவிதான். அப்ப நீங்க என்ன செய்யணுமா? எல்லா சிந்தனைகளும் மேட்டிமைகளையும் இச்சைகளையும் ஆவியினாலே நிரம்பி மாம்சத்தில் வர சிந்தனை அப்படியே கட் பண்ணி விடணும். புரியுதா? புரியுதா? எப்போதுமே வந்து சாத்தான் உங்க சிந்தனையிலே சில ரூபங்களை கொண்டு வைக்கும் போது அதை பிசாசு என்று கடிந்து கொள்ள வேண்டும். அப்ப முடிஞ்சிருச்சு, சாத்தானை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. நீங்கள் அப்படித்தான் சில சிந்தனைகளில் பாவத்தை கொண்டு வரும்போது நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ். அதை கடிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் கடிந்து கொள்ளாத பட்சம் அந்த பாவம் உங்களை மேற்கொள்ளும். மக்களை புரியுதாடா? ஒன்னும் மனசிலாவது இல்லையா நான் சொல்றது? ஒன்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. ஒரு பாவத்தை சாத்தான் என்ன செய்கிறான்? அவனுடைய வேலை அதுதான். ஒரு சாத்தான் ஒரு பாவத்தை வந்து நம்முடைய மெமரி பவர்ல கொண்டு வைக்கிறான். மெமரி பவர்ல கொண்டு வைக்கும் போது கடிந்து கொள்ளுங்க. சில வயதானவர்கள் நான் வாலிப காலத்தில் இருக்கும்போது துப்புவாங்க. அல்லேலூயா. அந்த நாள் அது எனக்கு தெரியாது, இந்த நாள் அது புரிகிறது. சாத்தான் அவர்களுக்குள்ள ஒரு பாவத்தை கொண்டு வைக்க வரான். வயசானவங்க, வயதான அவர்களுக்கு ஒரு பாவத்தை கொண்டு வைக்கும் போது அவர்கள் என்ன செய்யறாங்க? துப்புறாங்க, போ பிசாசு சொல்லி. அப்ப மாம்சம் தோக்கிறது, ஆவி ஜெயம் எடுக்கிறது. புரிந்தவன் கரங்களை தட்டி கத்து நன்றி செலுத்து. ஆமே, ஆமே, ஆமே. உங்க ஆவி உயிர்ப்பிக்கிறது, உங்க ஆவி உயிர்ப்பிக்கிறது, உங்க மாம்சம் சாகிறது. அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள இடம் இல்லை, சாத்தானுக்கு வருவதற்கு இடம் இல்லை, மாம்சத்தின் திரையில வருவதற்கு இடம் இல்லை. இடம் இல்லாம இருக்கும்போது ஒவ்வொரு பாவத்தை கொண்டு உணர்த்தி பார்ப்பான். அந்த வீடை பாரு, இந்த சொத்தை பாரு, அந்த அதை பாரு, இதை பாரு, அந்த மாட்டை பாரு, அந்த வீட்டை பாருன்னு சொல்லி, அந்த ஸ்திரீயை பாரு, அந்த புருஷனை பாருன்னு சொன்னா உங்களுக்கு அதுக்கு இடம் கொடுக்காவிட்டால் அவன் செத்து விழுந்தாச்சு. அல்லேலூயா. அப்பதான் இயேசு உங்களை என்ன செய்கிறாரு? உயிர்ப்பிக்க போறார். அல்லேலூயா. ஆமே. உயிர்ப்பிக்க. அறியாம நடந்த காரியங்கள் போனோம், கவனமாயினுள்ள காலங்களை கடந்து. ஆகையால் ஒருவன் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாருங்கள். கல்யாணம்னு சொன்ன சிலவங்க நினைப்பாங்க, நம்ம சபையில சில பிள்ளைங்க சொல்றது உண்டு, கல்யாணம் கல்யாணம். என்ன கல்யாணத்தை பற்றி உனக்கு தெரியும்? பீகழுவே அவனுக்கு தெரியாது கல்யாணம். பைசலாம் பைசலாம். கல்யாணம் கழிந்த என்ன சோதனை எல்லாம் வரும்னு தெரியுமா? ஆமே. எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? நீங்க சில இடத்துல நீங்க பிரச்சனை இல்லாம போறீங்க, அவ்வளவுதான். ஐயா, கல்யாணம் ஆன பின்புதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அல்லேலூயா. பிரைஸ்லாம். நீங்கள் திருவசனம் கொண்டு நேரமே சபையில இருந்து திருவசனம் கொண்டு அறிந்து ஜெயம் எடுக்கிறதுனால மாத்திரம்தான் உங்க குடும்ப ஜீவன் நிற்கும். இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க இல்ல, எத்தனை இருக்கிறீங்க? உங்க குடும்ப வாழ்க்கையில இந்த சபைக்கு வருவதற்கு முன்ன எத்தனை போராட்டம் இருந்து நீங்க நினைச்சு பாருங்க. நினைச்சு பாருங்க, எத்தனை போராட்டம் இருந்து, எத்தனை பிரச்சனை இருந்தது. சிலருக்கு அது கிளியர் ஆன, சிலருக்கு கிளியர் ஆகல. சிலர் அது புரிந்து கொண்டாங்க, சிலர் புரிந்து கொள்ளல. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அதான் உண்மை. அப்ப ஆனபடிதான் திருமணத்துக்கு முன்னே நீ பாடுபடணும், திருமணத்துக்கு முன்னே நீ நிற்கப்படணும், திருமணத்துக்கு முன்னே கஷ்டப்படணும், திருமணத்துக்கு முன்னே துன்பப்படணும். நீ துன்பப்பட்டு தான் 2 சென்ட் இடம் வேணும். அநேக அம்மா அப்பா, நானும் தவறு தான் பண்றேன் இந்த பசங்களுக்கு எல்லாம். அல்லேலூயா. நீ பாடுபட்டு தான் ஒரு சின்ன குடிசை வைக்கணும். நீ பாடுபட்டு தான் பெண்டாட்டி ஒரு தாலி வாங்கணும். அது ஒன்றும் வேண்டாம், பைபிள் மாத்தினாலும் போதும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நீ பாடுபட்டு தான் அவருக்கு எல்லாம் பார்க்கணும்.
அப்பதான் கஷ்டம் என்னன்னு தெரியும். இல்ல பேரண்ட்ஸ் நடத்துறாங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு கஷ்டமே தெரியாது. சில அம்மாமர்களுக்கு உண்டு, ஐயோ பிள்ளை கஷ்டப்படுறான், கொஞ்சம் கஷ்டப்பட விடுங்க, தயவு செய்து, அழிஞ்சு போவாங்க பிள்ளைகள். தேவன் உங்க பிள்ளைகளை நெருக்கமோ நீங்க தொடாதீங்க, அதில் கண்டுகொள்ளாதீங்க, நெருக்கட்டும், விட்டுடுங்க. நீங்க நாங்கள் அல்ல, சபையெல்லாம் நெருக்க, தேவன் நெருக்க போறா. சில காரியங்களை நெருக்கும் போது அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேணும், என்னை கர்த்தர் மாம்சத்திலே நெருக்கி என்னை ஆவியிலே கொண்டு வருவதற்கு புதிய திட்டங்களை செய்து என்னை இருக்கான்னு சொல்லி அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்ல அழுவாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு பசியா இருக்கு, நீ அதுக்கு தாண்டி தானே வந்த. அந்த வேதனை நீங்க சகிக்கலையா? பாடுகளை சகிக்கலையா? நிந்தைகளை சகிக்கலையா? முளவு போட்டு கஞ்சி நீ குடிக்கலையா? ஆமே. ஒரு வஸ்திரத்தில் நீ வாழ இல்லையா? எல்லாம் நமக்கு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். இப்ப பிள்ளைகளுக்கு அனுகூலமா நம்ம செய்வதனால அவங்கள் மாம்ச இன்பத்தை விரும்பும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவ சித்தம் உன் பிள்ளைக்கு செய்ய முடியாது. அவன் பிறந்ததே பாவத்துல, பீடியும் மெலித்து முறுக்கானும் போட்டு சாராயம் குடித்து மாப்பிளையும் பொண்டாட்டி சண்டை பிடித்து கெட்ட வார்த்தை பேசி அதிலிருந்து உற்பத்தியாய் வெளியே வந்ததுனால அவனுடைய எல்லா கட்ட பழக்கம் இருக்கும். ஆமே. அது அவன் சீர்திருத்தம் இல்லாம திருமணம் பண்ணி வைத்தால் வீட்டு சந்தோஷமாகாது, வீடு நிம்மதியாகாது, வீடு சமாதானமாக. அதுக்கு தான் கர்த்தர் சபையை தந்திருக்கிறார். அவர்கள் சபையிலே உடன்படிக்கையாய் கர்த்தரை அறிகிற அறிவினாலே வாசனையாலே வளர்ந்து கனி கொடுத்து அதற்கு பின்பாக அவர்கள் இணைக்கப்பட்டால் வாழ்விலே துன்பம் வேதனை உண்டு. நான் ஒரு பொண்ணு இருக்கா, சென்டர்ல இருக்கல, நான் பயந்து இருந்தது உண்டு, இதெல்லாம் எப்படி வாழ போறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் நல்லா வாழ்றாங்க. ஏன்? தெய்வ பயம் கொஞ்சம் வந்துட்டு. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், ஆமே, ஹல்லேலூயா. சொந்தங்கால தான் நிற்கிறாங்க, அப்பனும் அம்மா ஒன்றும் அரவணைப்பு இல்லை, சொந்தங்கால தான் நிற்கிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க ரெண்டு பேரும் வசனத்தை அறிந்து வாழ்ந்தா அந்த குடும்ப நிலை நிற்கும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா.